கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வாரத்தின் 3ஆம் நாளும் தபசு காலத்தின் 36ஆம் நாளுமான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 21:19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தைக் கண்டு அதனிடத்திற் போய் அதிலே இலைகளே அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்கக் கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. Seeing a fig tree by the road, he went up to it, but found nothing on it except leaves. Then he said to it, "May you never bear fruit again." Immediately the tree withered. Amen. எருசலேம் தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்திய இயேசு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் மீண்டும் எருசலேம் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற் போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை மார்க்கு 11ஆம் அதிகாரத்திலும் வாசித்து அறியலாம். இந்த சம்பவத்திலிருந்து இந்த தபசு காலத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். வெளிப்படையாக இது ஒரு அத்திமரத்தை சபித்த நிகழ்வு போல தோன்றினாலும் இதன் மூலம் ஆவிக்குரிய ஒரு ஆழமான பாடத்தை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அந்த அத்திமரத்தில் இலைகள் இருந்தன, ஆனால் கனி இல்லை. அத்திமரம் தேவனுடைய ஜனங்களை குறிக்கும். கனி நீதியான வாழ்க்கை, விசுவாசத்தின் பலன். இலைகள் வெளிப்புற பக்தி. அதனால் இயேசு சொல்ல விரும்பியது, வெளிப்புற மத வாழ்க்கை மட்டும் போதாது, உண்மையான ஆவிக்குரிய கனிகள் வேண்டும். அத்திமரத்தின் இயல்பில் ஒரு முக்கிய சிறப்பு உள்ளது. அதை முதலில் புரிந்து கொள்வோம். பொதுவாக அத்திமரத்தில் கனி முதலில் வரும், அதன் பிறகு இலைகள் வரும். ஆகவே இயேசு இலைகளை பார்த்தபோது கனி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இலைகள் இருந்தது, கனி இல்லை. மார்க்கு தமது சுவிசேஷத்தில் அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை என்று குறிப்பிடுகிறார். அத்திமரத்தின் இயல்பே முதலில் கனி, அப்புறம்தான் இலைகள். அத்திப்பழ காலமாய் இராதிருந்தால் அதில் இலைகள் இருந்திருக்க கூடாது. ஆனால் அதில் அதிக இலைகளை தூரத்திலிருந்து கண்டு பழங்களும் இருக்கும் என்றுதான் இயேசு கிட்ட வருகிறார். ஆனால் கனிகள் இல்லை. இதன் மூலம் ஒரு முக்கிய உண்மை வெளிப்படுகிறது. மரத்தின் தோற்றம் உண்மையை மறைத்தது. இது மத வாழ்க்கையின் பாசாங்கை குறிக்கிறது. அத்திமரம் விசுவாசியின் உருவகம். வேதாகமத்தில் பல இடங்களில் அத்திமரம் தேவ ஜனங்களின் உருவகமாக பயன்படுத்தப்படுகிறது. அத்திமரம் இலைகளால் நிறைந்திருந்தது, ஆனால் கனி இல்லை. அதன் அர்த்தம் வெளிப்புறமாக பக்தி, ஆனால் உள்ளத்தில் மாற்றம் இல்லை. செயல்களில் நீதியின் கனிகள் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் விரும்புவது இல்லை. இயேசு எதிர்பார்ப்பது நீதியின் கனி, அன்பின் கனி, விசுவாசத்தின் கனி,
பரிசுத்த வாழ்க்கையின் கனி. வெறும் இலைகள் போல வெளிப்புற தோற்றம் மட்டும் இருந்தால் அது போதாது. ஏன் இயேசு அத்திமரத்தை சபித்தார்? இயேசு ஒருபோதும் காரணம் இல்லாமல் சபிப்பது இல்லை. இந்த நிகழ்வு 3 முக்கியமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1, பாசாங்கான மத வாழ்க்கைக்கு எச்சரிக்கை. அந்த காலத்தில் யூதர்கள் ஆலய ஆராதனை, சடங்குகள், வேதாகம அறிவு ஆகியவற்றில் மிகுந்தவர்கள். ஆனால் நீதி இல்லை, அன்பில்லை, உண்மையான விசுவாசம் இல்லை. அவர்கள் இலைகள் நிறைந்த அத்திமரம் போல இருந்தார்கள். 2, தேவன் கனிகளை எதிர்பார்க்கிறார். தேவன் நமக்கு வாழ்க்கை, கிருபை, வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அதற்கு பதிலாக அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நல்ல செயல்கள், அன்பு, நீதியான வாழ்க்கை, பரிசுத்தம். 3வது, தீர்ப்புக்கான எச்சரிக்கை. அத்திமரம் உடனே பட்டு போனது. இதன் மூலம் இயேசு சொல்லும் உண்மை, கனி இல்லாத வாழ்க்கை ஒரு நாள் தேவனுடைய விசாரணையை சந்திக்கும். கனி கொடாத வாழ்க்கை நிச்சயம் தண்டனைக்குள்ளாகும். இயேசு அத்திமரத்தை குறித்து ஒரு உவமை சொல்வதை லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதன் தனது தோட்டத்தில் உள்ள அத்திமரத்தில் 3 ஆண்டுகளாக கனிகளை தேடியும் கனி கிடைக்கவில்லை. அதனால் அதை வெட்டி போடச் சொன்னான். ஆனால் தோட்டக்காரனோ, இன்னும் 1 வருஷம் பார்க்கலாம், நானும் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் வெட்டி போடலாம் என்று கூறுகிறான். தேவனும் நம்மிடத்தில் பொறுமையை காக்கிறார். மனம் திரும்புவதற்கு, கனி கொடுப்பதற்கு நேரம் கொடுக்கிறார். ஆனால் முடிவில்லாமல் காத்திருக்க மாட்டார். இந்த தபசு காலத்தின் கடைசி வாரத்தில் நாம் இருக்கிறோம். இதுவரையிலும் நாம் கனி கொடாதவர்களாக இருப்போமாகில் தேவன் நமக்கு கனிதரும் வாழ்க்கையின் இரகசியத்தை கூறுகிறார். சற்றே கவனியுங்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று இயேசு கூறுவதை யோவான் 15:5 வாசிக்கிறோம். இதுதாங்க அந்த ரகசியம். கிறிஸ்துவுடன் இணைந்திருப்பது. மரக்கிளை தண்டில் இணைந்திருக்கும் போது மட்டுமே கனி தரும். அதே போல நாமும் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது மட்டுமே ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகியவைகளை தாராளமாக கொடுக்க முடியும். பரிசுத்த வாரம் என்பது நினைவு கூறும் காலம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய சுய பரிசோதனை செய்யும் காலம். நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் தேவன் விரும்பும் கனி இருக்கிறதா? என் விசுவாசம் வெளிப்புறமா அல்லது உண்மையான மாற்றமா? இக்கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடித்து தேவனை சார்ந்து வாழ அவர் பாதம் பணிவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அத்திமரம் சம்பவம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகிறது. இலைகள் போல தோற்றம் மட்டும் போதாது, கனிகள் போல வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் அன்பில் வளர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும், நீதியில் நடக்க வேண்டும். அப்பொழுது நமது வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான கனிகளை தரும் மரமாக இருக்கும். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்புள்ள பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் இந்த தியான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இலைகள் நிறைந்த அத்திமரம் போல வெளிப்புற தோற்றம் மட்டும் இல்லாமல் ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கையை எங்களுக்கு அருள வேண்டுகிறோம். எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து அன்பு, சமாதானம், விசுவாசம்,
தயவு ஆகிய கனிகளை எங்கள் வாழ்க்கையில் வளர்த்தருளும். எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமானதாகவும் உமக்கே மகிமை தரும் சாட்சியாகவும் இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.